வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை மையமாக கொண்டு பேசும்படியாக விரும்புகின்றேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்தார். தான் இரக்கமுள்ள தெய்வம் என்பதை அவர் எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நேற்றும் இன்றும் அவர் மாறாத தெய்வமாக இருக்கின்றார். அவரை அறிந்த பிறகும் கூட இரகசியமாக, மறைமுகமாக அநேக பாவங்களை நாம் செய்கிறோம். துணிகரமாக அநேக பாவங்களை செய்கிறோம். அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை செய்கிறோம். ஆனாலும் அவர் இரக்கமுள்ளவராய் இருந்து நம்மை மன்னிக்கின்றார். அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் கூட அவரை போலவே நமக்கு விரோதமாக பாவம் செய்த, தவறுகள் செய்த எல்லாரையும் பூரணமாக மன்னித்து ஒரு தகப்பனை போல அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை குறித்து சொன்ன வார்த்தைகளை ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரத்தின் 4 மற்றும் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்த உடனே அவர்களை தண்டித்திருக்க வேண்டும். 13 வருஷங்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் அடித்தீர்கள், கொடுமைப்படுத்தினீர்கள், விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று நான் கதறி அழுத போடும் கூட இரக்கமே இல்லாமல் என்னை அடிமையாக விற்று போட்டீர்கள். நான் அடிமையாக வந்த இடத்திலும் எந்த தவறுமே செய்யவில்லை. தவறு செய்யாமல் என்னை பரிசுத்தமாக காத்து கொண்டபடியினால் எனக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைத்தது. அந்த சிறை தண்டனைக்கு பிறகு எப்படியோ தேவன் அவருடைய சித்தத்தின்படியாக என்னை உயர்த்தி எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்திருக்கிறார். நான் அதிகாரியாக இருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த அதிகாரம் பெற்ற யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. என் கிட்டே வாருங்கள் என்று அவன் சொன்னான். அவன் பக்கத்தில் அவர்கள் போன போது, நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறான். உடனே அவனுடைய சகோதரர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். 13 வருஷங்களுக்கு முன்பாக நாம் செய்த எல்லா அக்கிரமத்துக்கும் துன்மார்க்கத்திற்கும் இன்றைக்கு பெரிய தண்டனை கிடைக்கப் போகிறது. யோசேப்பு நமக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். அந்த யோசேப்பின் கையிலிருந்து யாருமே நம்மை மீட்கவே முடியாது. இன்றோடு கூட நம்முடைய எல்லா காரியங்களும் ஒளிந்து போனது என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். இனி தகப்பனை பார்க்க முடியாது, மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, சொந்த வீட்டிற்கு போக முடியாது. இன்றைக்கு என்னுடைய எல்லா காரியங்களும் முடிந்து போய்விட்டது என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி நினைத்த வேளையில் யோசேப்பு சொல்லுகிறதை பாருங்கள். என்னை நீங்கள் இந்த இடத்துல விற்று போட்டதற்காக சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பியிருக்கிறார் என்று பெருந்தன்மையோடு அவன் சொல்லுகிறதை பாருங்கள். பூரணமாக மன்னிக்கிற ஒரு சுபாவம் இந்த யோசேப்புக்குள்ளாக காணப்பட்டது. இப்படி மன்னிக்கிற ஒரு மனிதனைத்தான் தேவன் உயர்ந்த இடத்துல வைப்பார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை எப்போதே மன்னித்து விட்டார்.
ஆகையினால்தான் அவர்களுக்காக அவனுடைய இருதயம் ஏங்கியது. அவர்களுக்காக அவன் அழுதான், அவர்களை கட்டிப்பிடித்தான், முத்தம் கொடுத்தான். அது மட்டுமல்ல, உங்கள் வம்சம் பூமியில் அழிந்து போய்விடக்கூடாது, ஆகையினால உங்களுடைய பிள்ளைகள், மனைவிகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள், அவர்களை நான் போஷிப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த யோசேப்பை குறித்து நினைக்கிற வேளையில் என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வரும். இவ்வளவு பெரிய தவறை அவனுக்கு விரோதமாக செய்து இருந்தும் கூட அவன் அவர்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய வம்சம் ஒளிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர்களையும் போஷிக்கும் திட்டத்தை வெளிப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, யோசேப்பின் இருதயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருந்து நாம் பிறரை பூரணமாக மன்னிக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்ந்த இடத்தில் வைப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமான கனமான பாத்திரமாக தேவன் நம்மை மாற்றுவார். பிறரை மன்னிக்காமல் மனக்கசப்போடு இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, அமைதி இருக்காது. ஏதோ ஒரு வேதனை நமக்குள்ளாக பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் யார் யாரையெல்லாம் மன்னிக்காமல் கடின இருதயத்தோடு காணப்படுகிறீர்களோ அவர்களையெல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்தது போல இப்பொழுதே அவர்களை பூரணமாக மன்னியுங்கள். ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கிற மனக்கசப்புகளை எல்லாம் அகற்றி உங்களை பெரிதாக நிரப்பும். தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா?